அண்மை செய்தி. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் மக்களை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் தேடப்பட்டு வந்தவர் சுட்டுப் பிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. பொதுமக்களை அரிவாளால் வெட்டியவர்களில் தேடப்பட்ட நெட்டூரை சேர்ந்த ஐயப்பன் என்பவரை சுட்டுப் பிடித்திருக்கிறது காவல்துறை. தலைமறைவாகி இருந்தவரை சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். இப்ப பொதுமக்களை அரிவாளால் வெட்டியவர்களில் தேடப்பட்ட நெட்டூரை சேர்ந்த ஐயப்பன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? மருத்துவமனையில் அவருடைய நிலைமை என்ன? நேற்று முன்தினம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் பகுதியில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒரு 3 பேர் கொண்ட 3 மோட்டார் சைக்கிள் வந்த 9க்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக அந்த இதற்குள் அந்த திருமண நிகழ்ச்சிக்குள் உள்ளே புகுந்து அவர்கள் சரமாரியாக வெட்டினர். இதில் 6 பேர் அவர்கள் படுகாயமடைந்தார்கள். இதைத் தொடர்ந்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி 3 மோட்டார் சைக்கிளில் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் தலா 3 பேர் கொண்ட குழுவினர் நேரடியாக திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே உள்ள தெற்குப்பட்டி கிராமத்தில் சாலை நடந்து சென்று கொண்டிருந்த 2 பேரை வெட்டியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆலங்குளம் மற்றும் மானூர் ஆகிய பகுதி 8 பேர் படுகாயமடைந்தார்கள். இவர்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு என்பது ஆலங்குளம் காவல் நிலையம் மற்றும் மானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை தேடுதல் வேட்டையில் தீவிரமாக காவல்துறை ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் 3 சிறார் உட்பட 8 பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் இன்னும் 3 பேரை போலீசார் தேடிக்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் ஐயப்பன் நெல்லை மாவட்டம் முக்குடல் அருகே உள்ள வடக்கு அரைநாயபுரம் அரசகுளம் கிராமத்தில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து சேர்மாதேவி பகுதியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் உள்ளிட்ட உதவி ஆய்வாளர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று ஐயப்பனை பிடிக்க சென்ற போது ஐயப்பன் தனது கையில் ஒரு அருவாளை வைத்து நீங்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள், இல்லை உங்களை கொலை செய்து விடுவேன் என ஐயப்பன் தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் அந்த காவலர் முத்துக்குமார் நேரடியாக அவனை பிடிக்க முயன்ற போது அவர் அருவாளால் அந்த காவலரை லேசாக வெற்றியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் தனது கையில் இருந்த துப்பாக்கியால் ஐயப்பனின் காலில் சுற்றதால் ஐயப்பன் நிலை தடுமாறி கீழே விழுந்த போது காவலர்கள் ஐயப்பனை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சேர்மாதேவியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக கொண்டு சென்று அங்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஐயப்பன் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல படுகாயம் அடைந்த முத்துக்குமார் காவலரும் தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏற்கனவே இது போன்ற ஐயப்பன் மீது ஒரு கொலை வழக்கு ஆலங்குளம் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து அவர் பிரபல ரவுடி என்பதும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவரை போலீசார் ஐயப்பனின் காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டது அவர் கைது செய்துள்ளார். இந்த காட்சி என்பது பிரத்யேகமாக ஜெயா பிளஸில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் அதிகாலையிலே இங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போதே நம்ம நேரடியாக ஒளிப்பதிவு செய்துள்ளோம். இதன் மூலமாக தொடர்ந்து இந்த வழக்கில் மேலும் சிலர் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களை பிடிப்பதற்காகவும் தீவிரமான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.